வணக்கம். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 11 ஜூன் 28 சண்டே எபிசோட் 16 அதை பற்றி தான் பேசுகிறேன். பட்டிக்காடு வர்சஸ் பட்னம் அப்படின்ற ரவுண்ட் போயிட்டுருக்கு. இது செகண்ட் ரவுண்டு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பஃபினை பாட வந்தாங்க. பஃபினாலே நமக்கு வந்து பேக்கரி அப்படின்றது அப்படியே லிங்க் ஆகி போயிருக்கு. ஸோ அவங்க வந்து கேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. யார் யாருக்கு என்னென்ன கேக் பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சிட்டு அவங்க பாட வந்தாங்க. அவங்க வந்து பூவர சம்பு பூத்தாச்சு அந்த பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக பண்ணாங்க. உண்மையிலே இன்றைக்கி என்னமோ எனக்கு வந்து அவங்க வாய்ஸே வந்து ஒரு யுனிக்காக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த ஒரு யுனிக் வாய்ஸில் அந்த பாட்டை பாடுறது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் ஆனால் ஆஸ் யூஷுவல் டெக்னிக்கலி எனக்குமே தெரியறது தான் அது. பட் இருந்தாலும் இவங்கெல்லாம் குழந்தைங்க, அதனால் அதை ரொம்ப நான் சொல்ல விரும்பலை. அந்த பிரெத் கண்ட்ரோல் அது மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அந்த வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு லென்த்தாக இழுத்துட்டு போக முடியல. அதனால் அந்த கண்ட்ரோல் இல்லாதனால அது கரெக்டான ஒரு அப்சர்வேஷன். அவங்க சித்ரா வந்து அவங்க சொன்னாங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் நிச்சயமாக ரொம்ப டாப்பில் போகலாம். இவங்க வந்து அதை தான் சொன்னாங்க, நீ அதை எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே பாடுறவங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் இல்லைன்னா, பிரெத் கண்ட்ரோல் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஒரு யூனிக் வாய்ஸ், பியூட்டிஃபுல்லாக இருந்தது பாட்டு. இந்த ஒரு சின்ன பிரச்சனையினால் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி கோல்டன் பஸர் கிடைக்கல. அடுத்தது வந்து இந்த சீசனில் இருக்கிற வண்டர் பேபி சௌரபி வந்தாங்க. சௌரபி வந்தோடனே அவங்கள கேட்டாங்க. அவங்க உண்மையிலேயே அவங்க அம்மாவை விட்டு எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அவங்க அம்மா வேறு எங்கேயோ இருக்காங்க. அப்பா கூட அப்போ யார் இருந்தாலும் அம்மா கூட இல்லாத தானே. அதுவும் தன்னுடைய இடத்துல இருக்கிறது ஒரு ஸ்ட்ரென்த் இல்லையா. அதை விட்டு பாஷை தெரியாத ஒரு இடத்துக்கு வந்து இங்கே வந்து அவங்க இவ்வளோ அழகாக பாடிட்டுருக்காங்கன்றது வந்து நம்பவே முடியாத ஒரு விஷயம். பிரியங்கா கேட்டாங்க, இங்கே உனக்கு அம்மா வரலன்றதுனால உன்னை யார் நல்லா கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, தீபவர்ஷனாவோட அம்மா வந்து என்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது மித்ரன் அம்மாவும் என்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தீஸ் 2 விமன். இன்னும் அந்த மற்ற அம்மாக்களும் உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு குழந்தை வரும்போது தன் குழந்தை மாதிரி தான் அது, அந்த மாதிரி அதை ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பார்க்குறேன் நான். ஸோ அந்த குழந்தை அப்போ தான் அவங்க அம்மாவை மிஸ் பண்ணாது. இவ்வளோ அழகாக பாடுற குழந்தை, இவ்வளோ டேலண்டடாக இருக்க குழந்தைய ரொம்ப அழகாக இவங்க பார்த்துக்கிறாங்கன்றது ஒரு நல்ல விஷயம். எல்லாம் அவ்வளோ அழகாக மெமரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு வந்து எங்கேயுமே நமக்கு ஒரு அந்நிய மொழி பேசுகிறவங்க பாடுறாங்கன்னே தோணாது. அந்த அளவுக்கு தமிழ் தெரிஞ்ச பொண்ணு மாதிரி தான் பாடுறாங்க அவங்க. இது வந்து கோலி சோடாவே, ரவுடி பேபி அந்த பாட்டு, அந்த ரவுடி பேபி பாட்டு ரொம்ப அழகாக பாடுச்சு. ரொம்ப நம்பவே முடியல. எப்படி ஒரு பிளெஸ்ட் கிட் தான் இது. ஒரு நியூ லாங்குவேஜையும் கற்றுக்கிட்டு, ஒரு பாட்டையும் கற்றுக்கிட்டு, அதுவும் ரொம்ப நம்ம அடிக்கடி கேட்டிருக்க பாட்டாக இருந்தால் கூட பாடிடலாம். இந்த குழந்தை அதெல்லாம் கேட்டிருக்கிறதுக்கு கூட சான்ஸ் கிடையாது. இங்கே வந்து தான் கேட்டு, இங்கே வந்து தான் கற்றுக்கணும். அதை வந்து இவ்வளோ அழகாக பாடுறது வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்குறேன். இட் வாஸ் வெரி க்யூட். பட் இவங்களுக்குமே கோல்டன் பஸர் கொடுக்கப்படலை. அடுத்ததாக புதுக்கோட்டை சர்வேஸ்வரன் வந்தார். அவர் வந்து சின்ன மணி குயிலே, இந்த பாட்டில் என்னென்னா உண்மையிலேயே அப்படியே கண்டினியூஸாக போகும். அது எங்கே அவர் மூச்சு எடுப்பார் அப்படின்றதே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எப்படி பாடுவார் இவர், இவ்வளோ லென்த்தியாக போகுமே இது அப்படின்னு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணார், ரொம்ப அழகாக பண்ணார். ஆக்சுவலி இவருக்கு வந்து கோல்டன் பஸர் கொடுத்துட்டாங்க. கோல்டன் பஸர் கொடுத்துட்டு தான் கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. கரெக்ஷன் சொன்னதெல்லாம் திருப்பி பாடி காட்டுறேன், கோல்டன் பஸர் தான் கிடச்சிருச்சே, பரவாயில்ல போகலாம் அப்படின்னு கூட இல்லை. சொன்ன உடனே சர்வேஸ்வரன் வந்து நான் அதை இப்போ பாடி காட்டட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு என்ன அழகாக பாடி காமிச்சார். அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு உடனே கரெக்ட் பண்ணி ரொம்ப அழகாக பாடி காமிட்றாரு. அது வந்து இந்த ஒரு குட்டி பையன், நான் அது முன்னாலேயே சொல்லியிருக்கேன், அவருக்கு வந்து விளையாட்டாக இருந்தால் கூட அந்த பாட்டு அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப சீரியஸாக ஆகிடுறாரு, ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஆகிடுறாரு. அது ஒரு பெரிய கிஃப்ட் அவருக்கு. அவருடைய தன்னை அப்படி வளர்த்துட்ருக்காரு. அவருக்கு அந்த பாட்டு மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பு, அந்த டெடிக்கேஷன் ரொம்ப நல்லா தெரியுது.
உடனே கரெக்ட் பண்ணி உடனே பாட்டி இதுதான் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு சந்தோஷப்படுற அளவுக்கு அதை திருப்பி பாடினார் அவர். அந்த டெடிகேஷன் நிச்சயமாக இவரை ரொம்ப ரொம்ப நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்தது வந்து சேஜல் வந்தாங்க, சாரீ கட்டிட்டு வந்தாங்க. பிரியங்கா உனக்கெல்லாம் எங்கேருந்து இப்படிலாம் சாரீ கிடைக்குது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது சாரியில் பார்க்குறதுக்கு. ஆஸ் யூஷுவல் ஒரு கொடையை வேறு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க வந்துட்டு டூ 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 ஐ லவ் யூ டூ அந்த பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. அது சின்ன சின்னது அங்கே இங்கே இருக்கும், பட் அதெல்லாம் பேசவே முடியாது. அவங்க பாடின அழகுக்கு ஒரு குறையுமே நம்மளால் சொல்ல முடியாது. அவங்க சித்ராமா சொல்லிட்டாங்க, நான் என்ன சொல்கிறது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருக்குது எல்லாருக்கும், ஆனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த கரெக்ஷனை வந்து அந்த குழந்தைகிட்ட போய் சொல்கிறது கூட தோணலை. ஏன்னா இவ்வளோ எக்ஸலண்ட்டாக பாடும்பொழுது அதெல்லாம் ஒன்றுமே சொல்லவே வரல. அப்புறம் ரொம்ப நல்லா பாடினேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஐ லவ் யூ டூன்னு கூட சொல்லிட்டாங்க சித்ரா வந்து அவங்களுக்கு. சேஜல் ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டாங்க. அவங்களுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இல்லை. அவங்களுக்கு கோல்டன் பஸர் கொடுக்கல. வினுவர்தன் வந்தார். அவர் தோட்டத்தில் பாத்தி கட்டி பார்த்துருக்கேன் அந்த பாட்டு பாடினார். ரொம்ப நல்லா பாடினார். பெருசாக குறை சொல்கிறதுக்கு உண்மையாலுமே இந்த சாட்டர்டே எபிசோடும் சரி, சண்டே எபிசோடும் சரி, எந்த குழந்தையுமே பெருசாக நம்ம கரெக்ஷன் பண்ணுற அளவுக்கோ ரொம்ப தப்பாக பாடியிருக்கேன்னு எடுத்து ரொம்ப சொல்கிற அளவுக்கோ இல்லை. எல்லாருமே ரொம்ப நல்லா தான் பாடினாங்க. வினுவர்தன் நல்லா பாடினார். அவங்க சொன்ன ஒரே கரெக்ஷன் வந்து எதனால் ஓடுற, அதாவது கற்றுட்ருக்கிறதெல்லாம் நம்ம ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிடணுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுறாரு அப்படின்னு அதை தான் அவங்க சொன்னாங்க. நீ வந்து ரொம்ப அவசரமாக வேகமாக பாடுற, அதை மட்டும் நீ மாற்றிக்கணும் அப்படின்னு தான் அவருக்கு கனெக்ஷன் சொன்னாங்க. மற்றபடி ரொம்ப அழகாக பாடினார் அவரும். அடுத்தது விஷ்ணு பாட வந்தார். விஷ்ணு எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அவர் மேலே அதிகமாக தான் இருந்தது. அவர் வந்து எனக்கென யாரும் இல்லையே உனக்கு அது தோணவில்லையே அந்த பாட்டு ரொம்ப அழகாக தான் பாடினார். ரொம்ப அழகாக பாடினார். பட்டு இமானும் சொன்னார், ஆக்சுவலாக நீ வந்து அந்த ஃபீல் வந்து ரொம்ப அழகாக வருது உன் பாட்டில். இந்த பாட்டிலன்னு சொல்ல, நீ பாடுற எல்லா பாட்டுலேயுமே அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். பட் இவருக்கும் கோல்டன் கொடுக்கப்படலை. அடுத்ததாக ஆரியன் அண்ட் தீபவர்ஷினா. ஆரியன் நமக்கு தெரியும், ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பாடுற ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர் தான் அவர் இப்போவே. அப்படி பாடுறவர். தீபவர்ஷினா ஒரு குட்டி. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன தான் பாட போகிறாங்க அப்படின்னு தோணுச்சு நமக்கு. அவங்க வந்து உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு அந்த பாட்டு ஆரியன் சொல்லவே வேண்டாம், அப்படியே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக பயங்கரமாக பாடுறாரு. அதுக்கு டஃப் கொடுத்து பாடுறாங்க இவங்க தீபவர்ஷினா. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது ஒரு குட்டி பொண்ணு. அதுதான் ஒருத்தர் நல்லா பாடும்போது அதை வந்து ரொம்ப அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இவங்களும் பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. ஆரியன் எஸ்பெஷலி சொல்லவே முடியாது, ரொம்ப ரொம்ப அழகாக பாடினார் அவர். ஆக்சுவலி அனுராதா தன்னை மறந்து எழுந்துட்டாங்க. எழுந்து நின்று அப்படியே நின்று கிளாப் பண்ணுறாங்க, அப்படியே பார்க்குறாங்க, அப்படியே ரொம்ப உருகிட்டாங்க அவங்க. இமான் வந்து சொன்னார், நீ ஆரியன் வந்து இசை உலகை ஆள பிறந்தவன் நீ அப்படின்னே சொல்லிட்டாரு. சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த பாட்டை வந்து என்ஜாய் பண்ணி பாடுறீங்க, அதே சமயம் கரெக்டாக பாடுறீங்க, அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னார். அனுராதா என்ன சொன்னாங்க, பர்ஃபார்மன்ஸ்னால் இதுதான் பர்ஃபார்மன்ஸ், ப்ரில்லியன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அனுராதா. ஸோ அந்தளவுக்கு எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக பாராட்டி இவங்களுக்கு கோல்டன் பஸர் கொடுத்துட்டாங்க. ஸோ இமான் அணி நிறைய கோல்டன் பஸர் வாங்கிடுச்சு, 3ன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக மித்ரன் அண்ட் ரோஹிதா வந்தாங்க. அவங்க வந்து மோனா கேசோலினா அந்த பாட்டு பாடினாங்க. நான் வந்து உண்மையிலேயே இவங்கக்கிட்ட 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். மித்ரன் வந்து 2-3 வாட்டியாக ரொம்ப நல்லா பாடிட்டு வராரு அப்படின்னு எதிர்பார்த்தேன். எனக்கு பொறுத்தவரையில் இன்றைக்கும் நல்லா பாடினாங்க. நான் பாடலை நான் சொல்லவே மாட்டேன், ரொம்ப அழகாக பாடினாங்க. 2 பேருமே ரொம்ப நல்லா பாடினாங்க. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், மேபி இவங்க ரொம்ப குழந்தைங்களாக இருக்கிறதுனால பேராக பாடும்பொழுது அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணி அது மாதிரி பாடணுன்னும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் மேபி தப்பு வருதோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. தனியாக நீங்கள் பாட வெட்டுறதுக்கும் இந்த மாதிரி பாடும்பொழுதும் கொஞ்சம் வித்தியாசம் வருது, ஆனால் அவங்க பழகணும், அதனால் அது நல்லது தான். ஸோ இன்றைக்கி வந்து அது மட்டும் இல்லாமல் எனக்கு நான் எப்போவுமே சொல்கிறது, சாய்ஸ் ஆஃப் சாங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சாய்ஸ் ஆஃப் சாங்கை வந்து இவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இவங்களுக்கு பிடிச்சதாக எடுத்திருந்தாங்கன்னா இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கலாம். இது நல்லா தான் பண்ணாங்க, ஆனால் வந்து இது பெஸ்ட்டு இல்லை, அவங்களுடைய பெஸ்ட்டு இல்லை அப்படின்றது தான் எனக்குமே தோணுச்சு. ரொம்ப பாட்டு பிடிச்சது.
இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களுக்கும் கோல்டன் பஸரில் கோல்டன் பஸர் வந்து இப்போது அந்த கோல்டன் ட்ராஃபி வந்து கொடுத்துருந்தது இமான் அன்னைக்கு போயிடுச்சு. ஸோ எல்லா குழந்தைங்களையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்து பாட்டெலாம் போட்டு ஆடி எல்லாம் பண்ணிவிட்டு போனாங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. இதில் சொல்லணுன்னா அந்த ட்ராஃபி கிடச்ச பொழுது சர்வேஸ்வரனுக்கு பிரியங்கா ரொம்ப அழகாக பண்ணாங்க. மைக்குடா மைக் மாதிரி கொடுத்துருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சர்வேஸ்வரன் கையை வச்சு அதை ஃபீல் பண்ண வச்சாங்க. அது எப்படி இருக்குது அந்த மைக்கு, அந்த ட்ராஃபின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எப்படி இருக்கும்னு அவருக்கு புரியணுன்றதுக்காக அவர் கையை வச்சு ஃபுல்லாக அதை காமிச்சாங்க. அது எனக்கு ரொம்ப மூவிங்காக இருந்தது. இது இது பிரியங்கா வந்து நான் நோட்டீஸ் பண்ணுற வரைக்கும் ரொம்ப ஜாலியாக கிண்டல் அடிக்கிறாங்க. அவங்களையும் எல்லாருமே கிண்டல் அடிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்துக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் இந்த மாதிரி திடீர்னு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்துடுறாங்க அவங்க. இன்றைக்கி இவங்க அதை செய்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவ்வளோதான், இன்னையோட எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சுது. இப்போ வந்து அந்த ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதை அனௌன்ஸ் பண்ணுற டைம் வந்தது. மில்கி மிஸ்ட் வந்து சர்வேஸ்வரனுக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு கோல்ட் காயின்னு நினைக்கிறேன் அவங்க கொடுத்தாங்க. இண்டிகஸ் பெயிண்ட் வந்து எப்போவுமே அந்த வீல் வச்சு சுற்றி விடுவாங்க. அவங்க வந்து ரோஹிதாவுக்கு கொடுத்துருந்தாங்க. ரோஹிதா வந்து அதை சுற்றி விட்ட போது அவங்களுக்கு ஹெட்ஃபோன் வந்தது இன்றைக்கி. கோல்டன் வாய்ஸ் ஆஃப் த வீக் இது வந்து லாஸ்ட் டைம் மித்ரன் வாங்கியிருந்தார். மித்ரன் தான் அந்த ஸ்பெஷல் சேரில் உட்காந்துருந்தார். ஸோ இந்த வாட்டி ஆரியன் வாங்கிட்டார் அது. ஸோ ஆரியனுக்கு கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே ஆரியன் ஒரு தரம் வாங்கியிருக்காரு, இது 2வது முறையாக வாங்குறாரு கோல்டன் வாய்ஸை. ஸோ அவர் போய் அந்த சேரில் உட்காந்துட்டார். ஸோ கடைசி வந்து வெரி வெரி டஃப் பார்ட். இப்போது எலிமினேஷன் பண்ணியே ஆகணும் ஒருத்தராக. அது எலிமினேஷன் கிடையாது, ரெஸ்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி வைஷ்ணவன் அண்ட் வினுவர்தன் 2 பேருக்கும் ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வைஷ்ணவன் ரொம்ப நல்லா பண்ணார் இந்த வாட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்த்த டைமில் வைஷ்ணவனும் வினுவர்தனும் வெளியில் போகிறாங்க. பட் எனிவே எப்படி இருந்தாலும் அவங்க திருப்பியும் வரலாம், திருப்பியும் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கலாம். இதனால் இது வந்து எண்டு கிடையாது, இட் இஸ் ஆல்சோ அனதர் பிகினிங். இப்போ வந்து இது ஒரு சின்ன ஒரு ரெட்ராஸ்பெக்ஷன், என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னு பார்த்து நம்மளை கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா பவுன்ஸ் பேக் பண்ணி இன்னுமே பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் நடந்தது. அடுத்த வாரம் என்ன சுற்று, என்ன யார் நல்லா பாட போகிறாங்க, யார் அந்த கோல்டன் வாய்ஸ் ஆஃப் த வீக் வாங்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்த வாரம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.